ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாரிஸ் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். இலங்கைக்கு போகிறேன். சரியான சனமாக இருக்குது கட்டார் ஏர்வேஸில். ஒரு காலமும் நான் இப்படி பார்க்கல. பெரிய கியூ, எவ்வளோ நேரம், ஒரு 3/4 மணித்தியாலத்துக்கிட்ட அதில் 2 வெயிட் பண்ணி கிளியர் பண்ணி வர அவ்வளோ நேரம் ஆச்சுது. பிறகு ஃப்ரெஞ்ச் பாஸ்போர்ட்டுக்கு விசா தேவையில்லை என்று சொல்லிச்சின்னா இப்போ நானும் பார்த்துட்டு விட்டுட்டேன். அப்படி இருந்தும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் போனேன். ஏன்டா நம்ப இல்லாத அடிக்கடி ரூல்ஸ் மாறும். பிறகு கடைசியாக சொல்லிச்சுன்னா விசா எடுக்கணுமெண்டு. நார்மலாக அங்கே போயும் விசா எடுக்கலாம், இங்கேயும் ஆன்லைனில் ஸ்ரீலங்கன் எம்பசியில் செஞ்சுட்டு போகலாம். நான் இப்போ அங்கே போயிட்டு எடுப்போமெண்டு போனாவே கட்டாயம் இல்லை, எடுத்துக்கொண்டு தான் போகணுமென்று சொல்லி பிறகு அதில் கொஞ்சம் டிலே ஆகிட்டுது. பரவாயில்ல, ஆன்லைனில் செய்யக்கூடியபடியே இருந்தபடியே செய்த உடனே எடுத்தாச்சுது. அதான் எப்படி திரும்ப போக முதல் வெரிஃபை பண்ணினாலும் ஏதாச்சும் பிரச்சனை உண்டு இருக்கும். இந்த முறை பெருசாக டியூட்டி ஃப்ரீயில் அவ்வளோ சனமெண்டு இல்லை, முந்தி போய் வர மாதிரிக்கு. இந்த முறை இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு இன்னும் தெரியலை, பெருசாக அவ்வளவு சனம் இல்லை. இங்கேருந்து போகைக்கு எல்லாருக்கும் ஃப்ளைட்டை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். போய் சேர போகிறோம், குடும்பத்தை பார்க்க போகிறோம்ண்டு. அங்கேருந்து வழி கிடைக்குதான் ஃப்ளைட்டை பார்த்தா எரிச்சல் வரும். அதில் விளையாடுறதுக்கு கேம் எல்லாம் இருக்குது. வெயிட் பண்ணுற டைமில் போர் அடித்தா கேம் விளையாடலாம். டின்னர் ஃப்ளைட்டுக்கு தான். வேறு சாப்பாடு என்ன, கொஞ்சம் சாப்பிடலாம், கொஞ்சம் சாப்பிட இல்லாது, பட் சாப்பிட வேண்டியதான். ஸ்ரீலங்காவில் லக்கேஜ் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நான் கொஞ்சம் கடைசி நேரம் வலிக்கிட்டபடியோ இன்னும் தெரியலை. இந்த லக்கேஜ் கரியாக வந்துட்டு கரை நேரம் வெயிட் பண்ணேன். லோஹா பச்சை பசையிலண்டு செஞ்சு வச்சிருக்கணும். பார்க்க அவ்வளோ வடிவாக இருக்குது. இது வரைக்கில் எடுத்த வீடியோ. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் டயர்ட் தான். நான் பெருசாக கணக்க சுற்றி எல்லாம் எடுக்கலை. அந்த வார வழியில், கேட் தேடி வார வழியில் இருந்த இடங்களை அப்படியே சும்மா வீடியோ எடுத்துட்டு வந்து. ஏதோ பார்க்கில் இறங்கி நின்ற மாதிரியே இருந்துச்சு. இந்த படங்கள் வழியாக ஜுராசிக் பார்க் வழியாக இந்த அப்படி பார்க்குற காடுகள் மாதிரி இருக்குது, பார்க் மாதிரி இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது. அதில் நின்று பார்க்க ஆசையாக இருக்குன்னு டைம் இல்லை, மூடும் இல்லை, அவ்வளோ சரியில்லை. கொஞ்சம் சேடாக இருந்தேன்னா இப்போ சும்மா அதில் அப்படியே வரைக்க வடிவாக இருக்குன்னுட்டு எடுத்துகிட்டு வந்து. காட்டுக்குள்ளே நீர்வீழ்ச்சி ஓடுற சத்தம் மாதிரி கேட்டுக்கொண்டே இருக்கு. கீழுக்கெல்லாம் இதில் மேலே நின்று கீழே வாக்கியக்கில் அந்த மிருகங்கள் எல்லாம் டேபிள் போட்டு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருந்தது. அதில் ஆக்கள் இருக்கிறதுக்கும் ஸ்டூல் இருந்தது. எல்லோரும் அதில் இருந்தெல்லாம் வீடியோ எடுத்தது. கீழ்ப்பக்கம் நான் போகலை. இதை பார்த்தா யாரும் ஏர்போர்ட்டுக்கு நின்று சொல்ல வேணுமா? அப்படி ஏதோ ஒரு பார்க்கில் நின்ற ஃபீல் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் அப்படியே டாய் ஷாப் கொண்டு இருந்துச்சு. சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே நின்று பார்க்கலாம். நல்ல வடிவாக இருக்குது, வடிவாக செய்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் கப்பல் எல்லாம் படியாக செஞ்சு வச்சுருக்கேன். போட் வாங்க பார்ப்போம். எல்லாம் லைட் தான், நான் அப்படியே தண்ணிக்கு நிற்கிற மாரி நல்லா வடிவாக இருக்குது பார்க்க.
லாம்பு வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் பார்க்குறதே அறியுது.